ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா புரோக்கர்ஸ் ஸ்கேம். ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளில் ஒரு ப்ராப்பரான ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ண தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க நம்மளுடைய நிறைய ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு விழித்திரையாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ட்ரஸ்டட் புரோக்கரை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல போனேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற புரோக்கர் ட்ரஸ்டடான புரோக்கரா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் க்ளீனாக தெளிவாக நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்டடான புரோக்கர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான லைசன்ஸ் ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலேஷன்ஸ் இஸ் வெரி மஸ்ட். புரோக்கர்லேயே 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று ரெகுலேட்டட் புரோக்கர், இன்னொன்று நான் ரெகுலேட்டட் புரோக்கர் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் சூஸ் பண்ண போகிற புரோக்கர் ரெகுலேட்டடாக இருக்கணும். எத்தனை ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். மினிமம் 2 ரெகுலேஷனாவது இருக்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற புரோக்கர் 3 ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன ரெகுலேஷன் அப்படின்னா, ஒன்று யூகே, இன்னொன்று துபாய், இன்னொன்று செலசியஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த ரெகுலேஷன் இருக்கிற புரோக்கரில் மட்டும்தான் உங்களுக்கு டெபாசிட் வித்ட்ராவல் அப்படிங்கிறது ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி புரோக்கர் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது கரெக்டான ரெஸ்பான்ஸாக இருக்கணும், வித்ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக ஆன் டைம் வித்ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா ரெகுலேட்டட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏ புக் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அண்ட் தென் பி புக் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டட்லேயே இந்த மாதிரி கேட்டகரிஸ் வருது. ஏ புக் புரோக்கர் மேக்ஸிமம் எந்த அக்கௌண்ட் பேஸ் பண்ணி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎன். இசிஎன்னா என்னன்னா எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஃபுல்லாகவே கம்யூனிகேஷன் தான். மார்க்கெட்டில் நீங்கள் பை ஆர்டர் போடும்போது ஒரு ப்ராஃபிட் வரும், செல் ஆர்டர் போடும்போது ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம், சம்திங் பை அண்ட் லாஸஸ் இருக்கும். இங்கே 50% பையர்ஸ், 50% பேர் செல் பண்ணுவாங்க. அதாவது 50% பேர் பை பண்ணுவாங்க, 50% பேர் செல் பண்ணுவாங்க. யாரோ ஒன்று பையர்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி செல்லர்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கணும். இந்த ப்ராஃபிட்ஸ் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கரை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஈசிஎன் புரோக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸ்டு ஒர்க்கிங் புரோக்கர். ஒரு மார்க்கெட்டில் 50% பீப்புள் பை பண்ணுறாங்க, 50% பீப்புள் செல் பண்ணுறாங்க. யாரோ ஒரு ஆள் தான் இங்கே ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அது ஒன்று பையர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி செல்லர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். இந்த பையர்ஸ் லாஸ் ஆனாங்கன்னா இங்கே செல்லர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க, செல்லர்ஸ் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே பையர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. இந்த இடத்துல லாஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு புரோக்கருக்குமே கிடையாது. ஏன்னா புரோக்கர் எல்லாமே எதை அடிப்படையாக வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கமிஷனை பேஸ் பண்ணி. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் $16 வரைக்கும் கமிஷன் வாங்குவாங்க. ஸோ $16 மேலே உங்களுக்கு ஒரு புரோக்கர் கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸு ஒரு $18 வச்சுக்கோங்க. $18 மேலே கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க பி புக் புரோக்கராக தான் இருப்பாங்க. பி புக் புரோக்கரில் கமிஷன் பேஸ்டு ஒர்க் நடக்காது. ஏன்னா பி புக் புரோக்கர் எல்லாமே மேக்ஸிமம் சப் புரோக்கராக இருப்பாங்க. சப் புரோக்கர் அப்படிங்கும் போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம் நமக்கு தேவை. ஸோ ரெகுலேட்டட் புரோக்கர் அண்ட் நான் ரெகுலேட்டட் அப்படின்னா எந்த ஒரு ரெகுலேஷன்ஸுமே அவங்க கிட்ட இருக்காது, எந்த ஒரு லைசன்ஸுமே அவங்க கிட்ட இருக்காது. ஆக்சுவலி இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆர்டர் ஒரு புரோக்கருக்கு போகலாம், அப்படி இல்லாட்டி சப் புரோக்கர் போகலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் புரோக்கர். டைரக்ட் புரோக்கர்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ ஒரு பர்சன் ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது டைரெக்டாக பேங்க்குக்கு போகுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு புரோக்கருக்கு போகும். ஓகேவா? இந்த புரோக்கர்லேயே 2 டிவிஷன்ஸ் இருப்பாங்க. ஒன்று யார் அப்படின்னா சப் புரோக்கர், இன்னொன்று ப்ரைம் புரோக்கர் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரைம் புரோக்கர் சப் டிவிஷனை கொடுத்துருக்கலாம், அதுதான் சப் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோக்கர் அப்படிங்கிறவங்கள்ட்ட நேராக எங்கே போவோம் அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர். லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஆர்டர் பஞ்சிங் நடக்கும்.
இப்போ இந்த இடத்துல சப் புரோக்கர் இருந்தாங்க அப்படின்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்த புரோக்கர் அவங்க சப் புரோக்கர் வச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப் புரோக்கருக்கு வந்து பிரைம் புரோக்கருக்கு ஆர்டர் ரெக்வெஸ்ட் அனுப்பணும். நெக்ஸ்ட் பிரைம் புரோக்கர் என்ன பண்ணணும், லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் லிக்விடிட்டி ப்ரொவைடர் பேங்க்குக்கு அனுப்பணும். அப்போ சப் புரோக்கர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப் புரோக்கர்லேருந்து 1 2 ரெக்வெஸ்ட் எக்ஸ்ட்ரா போகும். அதனால மேக்சிமம் நீங்க ஒரு பெரிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க, உங்க கேபிட்டல் சேஃபா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி சப் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு டிவிஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சப் புரோக்கர் மேக்சிமம் எதோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா பி புக். ஏன்னா பி புக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பஞ்சிங் அப்படிங்கிறது மேனுவலாக நடக்கும். நிறைய ஸ்கேம்ஸ் பி புக் புரோக்கரில் தான் நடக்குது. ஆர்டர் பஞ்சிங்கே ஆகாது. நீங்கள் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஆர்டர் அவங்க பஞ்சிங் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்தால் கம்பெனிக்கு லாஸு, அதே நீங்கள் லாஸ் பண்ணால் கம்பெனிக்கு ப்ராஃபிட். அவங்க ரெண்டுட்டுமே என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் நிறைய ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா இந்த பி புக் புரோக்கர் வித்ட்ராவல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கலாம். வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி புக் புரோக்கர்ஸில் தான் நடக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏ புக் புரோக்கரை பக்காவாக சூஸ் பண்ணணும். ஏ புக் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம வேலிடேட் பண்ணலாம், அவங்கள்ட்ட கம்பல்சரி இசிஎன் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கும். இசிஎன் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஒன்லி கமிஷன்ஸ். அப்படிங்கப்போ இவங்க கமிஷன்லேயே மார்க்கெட்டை ரன் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட்ஸை அவங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற புரோக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிரைம் புரோக்கர். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற புரோக்கரே டைரக்ட் லிக்விடிட்டி ப்ரொவைடரும் கூட, ப்ராப்பர் லிக்விடிட்டி ப்ரொவைடர். அப்போது எனக்கு வந்து நேராக என்ன ஆகும் அப்படின்னா புரோக்கர் டைரக்டாக லிக்விடிட்டி ப்ரொவைடர், அதாவது இவங்க கேட்டகரியில் என்ன வந்துட்டாங்க அப்படின்னா பிரைம் புரோக்கருமே வந்துட்டாங்க. ஸோ இந்த சப் புரோக்கர் டிவிஷன் கிடையாது. ஸோ வி ஆர் சூசிங் ஃபார் த டாப் ராக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணணும். ப்ளஸ் அவங்க மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஸோ அவங்களுடைய பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த புரோக்கரில் நான் சூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா. ஒருத்தவங்க உடனே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே சமயம் நீங்கள் ஒரு புரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பர்சனை கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அந்த புரோக்கர் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்போடு இருக்காங்க. ஏன்னா ஒரு புரோக்கர் நீங்கள் கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு டெபாசிட்டில் ப்ராப்ளம் வருது, வித்ட்ராவில் ப்ராப்ளம் வருது, யாரை போயிட்டு கான்டாக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஈஸி அசசபிளாக இருக்கணும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறப்போ நம்ம புரோக்கர் கம்பல்சரி ஒரு ட்ரஸ்டபிள் புரோக்கராக இருக்கும். ஓகேவா? ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணினா இந்த ரெகுலேஷன்ஸ், இந்த டைரக்ட் ப்ரொவைடர் எல்லாமே. ஆனால் ஒரு சப் புரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த இடத்துல உங்கள் ஃபண்டுக்கும் கேரண்டி இல்லை. உண்மையிலேயே அவங்க வித்ட்ராவல் தருவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நம்ம சூஸ் பண்ணுறது டைரக்ட் லிக்விடிட்டி ப்ரொவைடராக இருக்கப்போ டெபாசிட்டுக்கு பிரச்சனை இல்லை, வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆன் டைமில் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா நம்ம புரோக்கர் யார், பேஸ்ட் ஆன் இசிஎன் கமிஷன் பேஸ்டு ஏர்னிங் புரோக்கர். அப்படிங்கிறப்ப டெபாசிட்டாக இருக்கட்டும் வித்ட்ராவலாக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் என்ன ஈஸியாக அக்சஸ் பண்ண போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புரோக்கரை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக நான் ஏன் இந்த புரோக்கரை சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர் வச்சுருக்காங்க ப்ளஸ் டைரக்ட் ப்ரைம் புரோக்கராக இருக்கிறதுனால நான் சூஸ் பண்ணேன். பர்சனலாக அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அவங்களோட ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்கள்ட்ட நான் ஒரு 4-5 சிட்டிங் உட்காந்து என்னோடய என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்குமா என்ன ஏது இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு யாரோ ஒருத்தவங்களை சொல்கிறத நம்பாமல் நான் இவ்வளோ விஷயத்தெல்லாம் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் ஒரு புரோக்கரை பார்க்கணும். நான் என்னென்னா பார்த்தணும், ஒரு புரோக்கர் இவ்வளோ பார்க்கணும். அது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு, ஒரு ட்ரஸ்டபிள் புரோக்கர் வேணும் அப்படின்னா நான் திட்ட எவ்வளோ ஃபண்டு வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஓகே எனக்கு சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், இந்த ரெகுலேஷன்லாம் இருக்குதுன்னு நான் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். இது எல்லாமே எனக்கு பர்சனல் ஒப்பீனியனா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெபாசிட்டில் வித்ட்ராவலில் இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக ட்ரேட்ஜினியஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம டீம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டெபாசிட் சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், வித்ட்ராவல் சொல்யூஷனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சொல்யூஷனாக இருக்கட்டும், இதை என்னால் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். பட் நீங்கள் இன்னொருத்தவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள்.
பட் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம புரோக்கர் ரெகுலேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். அதேமாதிரி அவங்க மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் 5 இயர்ஸ் ஒரு புரோக்கர் இருந்தாங்க அப்படின்றாலே அவங்க பெஸ்ட் சர்வீசஸை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட மேக்ஸிமம் 3 ரெகுலேஷன்ஸ் இருக்கும் வச்சிருக்கணும். ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க கொண்டு போனோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த புரோக்கர்ஸை கரெக்டாக ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண முடியும், நம்பி ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ சும்மா ஒரு பேர் வருது, உங்கள் கண்ணுக்கே தெரியாத நேம்லலாம் வருது அப்படின்னா எக்காரணத்துக்கு ஒன்று யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா புரோக்கர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் இன்னும் எனக்கு நிறைய வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். எனவே அழுத்திட்டு பாய், see you all.